தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதர். கல்லூரியிலே இதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா, என் பிள்ளைய வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன், என்ன கஷ்டப்பட்டேன், வேர்வை சிந்தனை, ரத்தம் சிந்தனை எல்லாம் டயலாக் விடுறோம்ல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. நீங்க சொல்றதை செய்யறதை விட நீங்க செய்யறதை தான் பிள்ளைங்க செய்யும்னு சொல்றேன். நேர பரமசிவன்ட்ட போனார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அல்லவா? ரொம்ப கவனமா கேட்குறீங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். போன உடனே, என்ன நீ தஞ்சாவூருக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டியாம்ல அப்படின்னு கேட்கிறாரு நாரதர். ஆமா, அந்த முனிவன் ஒருத்தன் வரம் கேட்டான், கொடுத்து தொலைஞ்சு விட்டான். கேட்டாக்க தஞ்சாவூருக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதனாலதான் மழை பெய்யல. சங்க எடுத்து ஊதுனா வர்ண பகவான் காதல பட்டதானே மழை பெய்யுன்னு சொல்லியிருக்கேன். அங்க பாரியா ஒருத்தன் உழுதுட்டு இருக்கான் அப்படின்னு பரமசிவன்ட்ட நாரதர் சொல்றார். குமிஞ்சு பாக்குறார். அவன் என்ன முட்டாளா, மழையே இல்லை, ஏன் உழுவுறான் அப்படின்னு கேட்கிறார். நானும் அப்படித்தான் நினைச்சேன். நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், செஞ்ச தொழிலை விட்டவன் கெட்டான், என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டா கெட்டு போயிடும், அதனால தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கேன், இல்லைன்னா மறந்துடுவேன், அதுக்காக உழுவுறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போயிட்டார். திடீர்னு யோசித்தார் பரமசிவன், ஏண்டா நம்முடைய தொழில் சங்கூதுற தொழிலாச்சே, இந்த முனிவன் சொல்லதை கேட்டுட்டு சங்கே ஊதாம எடுத்து வச்சுட்டோமே, ரொம்ப நாள் ஆச்சு, இது ஊதுமா ஊதாதா, ஊதி பார்ப்போன்னு எடுத்து பூன்னு ஊதுனாம் பாருங்க. வர்ண பகவான் காதுல பட்டோன்னு இந்த பரமசிவனுக்கு நேரங்காலமே கிடையாது. 6 மாசம் ஊதல, ராத்திரி 12 மணிக்கு ஊதுறான் பாரு, மழைய கொட்டிட்டான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதர். கடவுளால முடியலன்னா கூட உன்னுடைய முயற்சி வெற்றி பெறும். இந்த கல்லூரியிலே இதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எக்காரணத்தை முன்னிட்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. டைம் இஸ் ஃப்ரீ பட் இட் இஸ் பிரைஸ்லெஸ். ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காதீர்கள். உசைன் போல்ட் உலக ஒலிம்பிக்கிலே ஓடி 9 பதக்கங்களை பெற்றதற்கு அவன் செலவழித்த நேரம் 55 வினாடிகள் மட்டுமே. தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அதற்காக அவன் உழைத்த உழைப்பு இருக்கிறதே 25 ஆண்டுகள். கடின உழைப்புக்கு, நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் செய்கின்ற உழைப்புக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருப்பவர்கள் யாரும் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரம் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை சொன்னேன். இதை சொல்லணும்னு ஒருத்தர் உங்க கல்லூரிக்கு வரும்போது போன் பண்ணி சொல்றாரு. அதனால இதை சொல்றேன். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்லுவேன். நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. காலையில சீக்கிரம் எழுபவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில தோற்றதாக சரித்திரம் இல்லை. நீ காலையில கூப்பிட்டாரு, இந்த கல்லூரியில இருந்து நீ கூட கேட்டாங்க, ஈரோட்ல இருந்து எப்ப சார் வந்தீங்கன்னு ரெஜிஸ்ட்ரார் கேட்டாரு. ராத்திரி 11:30 மணிக்கு வந்தேன். இன்னைக்கு இங்க பேசணுமேன்னு படிச்சேன். காலையில எந்திரிச்சு நான் புறப்பட்டு வர்றேன். இங்க ஃபுல்லா ரோடு மறியல், விவசாயிகள் போராட்டம். என்னை பார்த்தோன்னா உடனே கான்ஸ்டபிள் விலைக்கு விட்டான், போராட்டக்காரன் நடந்துக்கிட்டான். அந்த காலேஜுக்கு வந்துட்டேன். நேரத்தை யாரெல்லாம் வீணாக்காம இருக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரம் இல்லை. இப்ப பாக்குறேன் நானு, இந்த மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட அறிவுரையை சொல்லும் போது இந்த பெற்றோர்கள் மனத்திலே மகா மகிழ்ச்சி. என்னடா இப்படி சொல்றாரு நம்ம பிள்ளைங்கள. பெற்றோர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. இப்ப சொன்னாங்கல்ல, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் 2 பேரும் 3 பேரும் சேர்ந்துதான் இருக்கணும், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும்னு அழகா சொன்னாங்கல்ல. மேடம் ஜெனிகோல் என்று ஒரு உளவியலாளர், விரைவிலே முடித்து விடுவேன். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது நினைக்குதான், அம்மா அப்பாட்ட சொல்லுதான். சின்ன குழந்தை பிறக்கும் போது அது என்ன நினைக்குதோ அதை சொல்லுதுன்னு பதிவு செய்யறாரு அவர் உளவியலாளர். என்ன சொல்லுதான், என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பிறக்கிற குழந்தை சொல்லுதாங்க அம்மா அப்பாவை பார்த்து, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் நாளை எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும்.
என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது. அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுதான், என் விதி உங்க கையில இருக்குன்னு. ஏன்டா அப்படி சொல்லுதுன்னு கேட்டா, பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள், உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்கவில்லை. நீ தான் என்னை பெத்தெடுத்த, என் அந்த உலகுக்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். அப்படி வளர்த்தனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. முதல் குற்றவாளி நீ தாங்க. யார? பெற்றோர்களை பார்த்து. உண்மையா இல்லையா? எந்த பிள்ளையாவது உங்ககிட்ட பிறக்கணும்னு வரம் கேட்டுச்சா? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்று கொடுப்பது அம்மாவோட வேலையாம், அவனை அறிவாளி ஆக்குறது யாரோட வேலை? அப்பாவோட வேலையாம். பரவாயில்ல, இங்க நிறைய அப்பா வந்துருங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. எங்க போய் பாத்தீங்கன்னாலும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அம்மா மட்டும்தான் வருவாங்க. அந்த அப்பாவுக்கெல்லாம் என்ன நினைப்புன்னா, நம்ம பணம் கொண்டு வந்து கொடுக்குறோம், அவ பிள்ளைய வளர்த்தா போதும் அப்படிங்கிற முட்டாள்தனமான எண்ணம். வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்கிறார். என்ன அர்த்தம்? உதவி இல்லைங்க, என் பிள்ளைய வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன், என்ன கஷ்டப்பட்டேன், வேர்வை சிந்தனை, ரத்தம் சிந்தனை எல்லாம் டைலாக் விடுறோம்ல. வள்ளுவர் என்ன சொல்றாரு? தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த பிள்ளைய புத்திசாலியா நீ வளர்த்தெடுக்கிறதுக்காக நீ படுற பாடு இருக்குல்ல, அது நீ அவனுக்கு செய்யற நன்றியா, உதவி இல்லையா. அதே பாருங்க, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றாங்கொள் எனும் சொல்லுங்கிறார். அந்த பிள்ளை நல்லா வளர்ந்து இந்த மாதிரி பிள்ளைய பெக்கிறதுக்கு இந்த அம்மா அப்பா என்ன தவம் பண்ணாங்களோன்னு வளர்ந்துட்டான்னா அது அவனுக்கு செய்யற உதவியாம். அநியாயமா இல்ல? ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? நன்றி என்ன? பெற்றோர்கள் என்ற பெருமையை உனக்கு அளித்தவன் அவன். அதனால அவனை வளர்த்தெடுக்கிறதுக்கு நீ என்ன பாடுபட்டனாலும் அந்த பெருமையை கொடுத்ததுனால அவனுக்கு செய்யற நன்றிடா, அது உதவி இல்லைன்ட்டு. நம்ம உங்க பிள்ளைங்களாம் உங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ தாயையும் விட்டு வைக்கல, அம்மா எல்லாம் பக்கத்துல ஹஸ்பண்டை இடிக்கிறத நான் பாக்குறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இதுல இருந்து என்ன தெரியும்? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்களே. அது என்ன சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது? Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. நான் ஆங்கிலத்துல, தமிழ்ல சொல்றேன். இந்த பிள்ளைங்க இருக்க, நீங்க சொல்றத கேட்காத, ஆனா நீ செய்யறத அப்படியே செய்யும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், டேய் நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை கேட்டுட்டு அந்த புள்ள வளர்ந்துரும்னு. ஆனா அவன் என்ன சொல்றான்? நீ என்ன செய்யறியோ அதுதான்டா அந்த புள்ள செய்யும். நீ சொல்றத ஓரளவுக்கு தான் கேட்கும். ஒரு நேரத்துல அது புரிஞ்சு வச்சுன்னா போடான்ட்டு போயிடும். ஏன்னா நீ என்ன ஒழுங்கா இருக்கியான்னு கேட்கும். அப்போ ஏன்டா அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா, நீங்கள் வாழ்ந்து காண்பிப்பதுதான் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய உதவி, நன்றி, செய்தி. எதுவானாலும் வச்சுங்க. நீங்க நினைக்கலாம் அப்படி அது உண்மையான. நான் என்ன இப்ப சொன்னேன்? நீங்க சொல்றத செய்யறதை விட நீங்க செய்யறதை தான் பிள்ளைங்க செய்யும்னு சொல்றேன். இப்ப பிள்ளைங்க எல்லாம் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒரே நிமிடத்தில் நான் சொல்லுவதுதான் உண்மை நிரூபிக்க முடியும். ஆல் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மட்டும், நாட் ஸ்டூடெண்ட்ஸ், பிளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க. பரவாயில்லையா, எல்லாரும் தூக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வைங்க. பிளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்கிங்க. கல்லூரியில படிக்க வைக்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க செய்யறத பிள்ளைங்க செய்யும், நீங்க சொல்றத செய்யாதுன்னு நான் சொல்றேன். அதை ப்ரூவ் பண்றதுக்காக தூக்க சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொல்றத செய்யுங்க. பிளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், நெத்தியை தொடுங்க. பிளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், மூக்க தொடுங்க. பிளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கைய வைங்க. பிளீஸ் டச் யுவர் சீக்னு கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாய தொட்டேன். நான் செய்ததைத்தான் துணை பேரும் செய்தீர்களே ஒழிய ஒருவர் கூட நான் சொன்னதை செய்யவில்லை. பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்காதம்மா, கேக்குமா? எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிட்டு இருக்கிற அப்பா பிள்ளைய செல்லெல்லாம் பார்க்காதரா, கேக்குமா? பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்றா.
அவன் நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவான். உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் ஒருபோதும் பேசுவதில்லை, உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார். யோசித்து பாருங்க, உண்டா இல்லையான்னு. அத்துணையும் பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். வாழ்ந்து காண்பியுங்கள்.